வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். கொதிக்கும் நட்சத்திரங்கள் எது எது? பரணி, அதுக்கு அடுத்தாப்புல உத்திரம், அப்புறம் சித்திரை, கேட்டை, அவிட்டம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 7 நட்சத்திரங்களும் கொதிக்கிற நட்சத்திரங்கள் ஜோதிட சாஸ்திரத்துல பிரிச்சிருக்கிறோம். இந்த கொதிப்பான நட்சத்திரங்கள்ல இந்த பரணியை விட்டுருவோம். இந்த 7 நட்சத்திரங்களையும் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது இன் ஆஸ்பெசியஸ் டேஸ், அதாவது முகூர்த்தங்களுக்கு உகந்த நாட்கள் அல்ல. ஏன்னா இதெல்லாம் கொதிக்கும் நட்சத்திரங்களா வரிசையில. பட் இன்னைக்கு நாம எதை இந்த கொதிக்கும் நட்சத்திரத்துல இருந்து விதிவிலக்கா எடுத்திருக்கோம்னா, உத்திர நட்சத்திரம், உத்திர பல்குனி, உத்திரத்தை எடுத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தாப்புல உத்திரம் முடிஞ்ச பின்னாடி நமக்கு அவிட்டத்திலையும் எடுத்திருக்கிறோம். உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற இந்த 4 நட்சத்திரத்தையும் கல்யாணத்துக்கு எடுத்திருக்கிறோம். ஒரு சிலர் இந்த சித்திர நட்சத்திரத்தையும் எடுத்திருக்காங்க. 5 நட்சத்திரம். ஆக 2 நட்சத்திரம் தான் பரணியும் அந்த கேட்டைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால முகூர்த்தத்துக்கு எடுக்க முடியல. சரி, இது எப்படி சார் இந்த உத்திரம் இதெல்லாம் உத்திரம் இந்த இதெல்லாம் வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்திரமும் அந்த உத்திரட்டாதியும் அவிட்டமும் ரேவதியும் இந்த 4 நட்சத்திரங்களுக்கு உண்டான விதிவிலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர வளர இந்த முகூர்த்த விதிகள் பழையபடி நிறைய எழுதப்பட்டாச்சு. எழுதப்பட்ட முகூர்த்த விதானம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்தமே எடுக்க முடியாத அளவுக்கு போயிருக்கும். அதனாலதான் கால விதானத்துல சொல்லியிருப்பாங்க, கோள்கள் எப்பொழுதுமே அதாவது குணங்களுடனும் தோஷங்களுடனே ஒரு நாள் இருக்குது. எனவே நீங்க குணங்களை கூட்டி தோஷங்களை குறைத்து நல் முகூர்த்தங்களை எடுப்பாயாகன்னு சொல்லியிருப்பாங்க. காலபுருஷன் ஆதி அந்தம் இல்லாமல் எப்பொழுதும் எங்கும் வியாபித்து கொண்டே இருப்பதால் அவன் குணங்களுடனும் தோஷங்களுடனும் கூடியே இருப்பான். எனவே குணங்களை கூட்டி தோஷங்களை குறைங்கன்னு சொல்றப்ப அந்த விதி விலக்குல இதெல்லாம் உள்ள போயிடுச்சு. இந்த நட்சத்திரம் எல்லாம் இந்த நட்சத்திரம் போய் வெறும் பரணியும் கேட்டையும் மாத்திரம் அப்படியே நிக்குது. கொதிக்கும் நட்சத்திரங்கள் இந்த 7 நட்சத்திரங்கள். நன்றிங்க.